ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக என்னிடம் வந்து கொட்டி கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட மாட்டேன். ஆனால் என் சின்ன பிள்ளையாகிய நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது, இவ்வளவு மனவேதனைப்படும் போது இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நீ கவலைப்படாதே என் செல்ல குழந்தையே. நீ மனதில் நினைத்ததை நான் உனக்கு நடத்தி தருவேன் என உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக நான் ஓடோடி வந்தேன். வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடைவதற்கு முன்பாக சில மோசமான நாட்கள் வரதானே செய்யும். இப்போதும் அப்படித்தானே உன் கஷ்டமான நாட்களோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. கூடிய விரைவில் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாய் நடத்தி கொடுக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் அம்மா வராகி தாய் நான் நடத்துவேன் என் செல்லமே. விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கி கொள்வதுதானே தவிர வேறு எதுவும் புதிதாக வந்தது கிடையாது. உன் விதியை நீயே உருவாக்கி கொள்ளாமல் கவனம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் மிகவும் அசாதாரணமாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்தாமல் காலப்போக்கில் விட்டுவிட்டால் அதன் பிறகு எல்லாம் தவறாகத்தானே நடக்கும். விதியை உன் கைகளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தலை விதியை உனக்கு ஏற்றாற் போலவே அமைத்துக் கொள்வதற்கான வேலைகளை செய்யப்பார். உன் விதியை நீயே உருவாக்க தவறும் போதும் நீ உன் காரியங்களில் கவனச்சிதறலாய் இருக்கும் போதுதான் அது தலைவிதியாக மாறி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுகிறது. இப்போது புரிந்து கொண்டாயா என் செல்லமே? நீ உன் வாழ்க்கையை கவனத்தோடும் முயற்சியோடும் முன்னேற்றத்தோடும் எடுத்து சென்றால் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை எதிர்காலத்தில் அமையும். இல்லையென மிகவும் சாதாரணமாக பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தி கேளிக்கையாக உன் வாழ்க்கையை விட்டுவிட்டால் அப்புறம் உன் தலைவிதிதான் வந்து தன் வேலையை காட்டும். அதனால்தான் எப்போதும் உனக்கான வேலைகளிலும் உனக்கான விஷயங்களிலும் உன் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்து என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் நீ எக்காலத்திலும் எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்க கூடாது என் செல்லமே. ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் உனக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதுவே அவர்களுக்கு வெறுப்பாகவும் கவலையாகவும் கோபமாகவும் கூட மாறிவிடும். எந்த பிறவியானாலும் எந்த உயிர்களானாலும் ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் தன்னைத்தானே சார்ந்திருக்கக்கூடிய ஆளாக மாறிவிட வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகிறது தானே? இந்த வராகி அம்மாவை தவிர வேறு யாருமே உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் கூட இருக்க போவது இல்லை என் செல்லமே. நீயாக தான் உனக்குள் தைரியத்தையும் துணிவையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை தானே புதுப்பிக்காதவரை எந்த மனிதனையும் யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. உன்னை சுற்றி உனக்குள் பல மாற்றங்களை முதலில் நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை நீயே தைரியசாலியாகவும் திறமைசாலியாகவும் மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகில் நீ நிரந்தரமாக ஒரு நல்ல இடத்தை பெற முடியும் என் செல்லமே. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. அது சிறிது நேரம்தான் அடிக்கும். அப்புறம் அந்த புயல் காற்று சற்று நேரத்தில் தணிந்துவிடும். ஆனால் அப்படிப்பட்ட புயல் காற்று அடிக்கும் போது பல மரங்களின் கிளைகள் ஒடிந்து முறிந்து கீழே விழுந்திருக்கும் அல்லவா? அதே போலதான் அந்த புயல் காற்று போலதான் உன்னுடைய கோபமும். சில நிமிடங்கள் தான் நீ கோபப்படுகிறாய். ஆனால் அந்த சமயங்களில் உன்னுடைய செயலும் உன்னுடைய பேச்சும் எத்தனை மனிதர்களை காயப்படுத்தி விடுகிறது என்பதை நீ அறிவாயா? ஏன் இப்படி இருக்கிறாய்? ஒரு அம்மாவாக உன்னை சரிப்படுத்தி முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருப்பதால் இதையும் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக மட்டுமே செய்து கொண்டு இருக்க முடியாதல்லவா? ஒரு தாயாக இருக்கக்கூடிய நான் நல்லது செய்தால் உன்னை பாராட்டி அரவணைப்பேன். கெட்டதோ தவறோ செய்தாலும் அதை எடுத்து சொல்லுவேன். நீ மாற்றிக்கொள்ளவில்லையானால் அதற்குரிய தண்டனையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறவாதே என் செல்லமே. வாழ்க்கையில் சாதனை படைத்த எல்லாருக்கும் அவர்கள் பிரச்சனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாலே தொண்டையை அடைக்கும் அளவுக்கு பல சோதனைகள் இருக்கத்தான் செய்தது. யாருமே இங்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் முன்னுக்கு வர முடியாது என் செல்லமே. சோதனைகள் இல்லாமல் சாதனைகளும் இல்லை. வலியும் வேதனைகளும் இல்லாத சாதனை படைத்த மனிதர்களும் இங்கு இல்லை. மனிதர்களாக பிறந்து விட்டாலே அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் எதையும் பெரிதுபடுத்தாமல் நீதான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பார்த்தாயா, இத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டு வருந்தி வேதனைப்பட்டாய். இதோ இப்போது உனக்காக இந்த வராகி அம்மா நானே ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்துவிட்டேன்.
நீ எதிர்பார்த்த நல்ல உடல் ஆரோக்கியமும் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான விஷயங்களும், குழந்தை பாக்கியமும், திருமண பாக்கியமும், கல்வியில் முன்னேற்றமும், தொழிலில் நல்ல வளர்ச்சியும், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இனி நிலவத்தான் போகிறது. வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை நீ மனதளவில் ஏற்க தயாராகி விட்டாலே வாழ்க்கை பல மாற்றங்களோடு மாறிவிடும் என் செல்லமே. அப்போதுதான் உன் வாழ்க்கையோடு நீ ஒத்துப்போகவும் முடியும். செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழ்வில் எப்படி மாற்றங்களை உனக்கு உன்னால் உணர முடியும்? வாழ்வில் மாற்றங்களை எதிர்பார்ப்பது நீ செய்யக்கூடிய செயல்களை மாற்றி அமைப்பதுதான். எல்லாவற்றையும் எப்போதும் ஒரே மாதிரி செய்து கொண்டே இருக்காமல் இதை வேறு எப்படி விதமாக மாற்றி செய்து வாழ்வில் ஜெயிக்கலாம் என யோசித்து பார். பிற மனிதர்களோடு நீ உண்மையாய் பழகாத வரையிலும், பிற மனிதர்கள் உன்னோடு உண்மையாய் பழகாத வரையிலும் வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்காது. முதலில் நீ உண்மையான அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் தானே? அதை முதலில் நீயே மற்றவர்களுக்கு கொடுத்து பாரேன். அப்போதாவது வெளியிலிருந்து உனக்கான அன்பும் பாசமும் உன்னிடம் வந்து சேருகிறதா என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நீ மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை முதலில் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு. மற்றவர்களிடம் மரியாதை எதிர்பார்த்தால் அதற்கு முதலில் நீ மரியாதை கொடு. மற்றவர்களிடமிருந்து அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்க வேண்டும் என நீ நினைத்தால் நீ முதலில் அன்பை கொடு என் செல்லமே. பிறந்து விட்டோமே என நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வாழாதே. இனி பிறக்கப் போவதே இல்லை என நினைத்து கொண்டு வாழ்நாளை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. வெற்றியாளர்கள் முடிவுகளை சீக்கிரம் எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகத்தான் மாற்றுவார்கள். ஆனால் தோல்வி அடைவர்களோ முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நீ எப்படி இருக்கப் போகிறாய்? விரைவாக முடிவெடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றிய யோசனைகளையும் உடனே எடுத்து விடுகிறாயா? அல்லது முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் கொண்டு யோசித்து கவலைப்பட்டு தாமதமாக்கி கடைசியில் தவறான முடிவை எடுக்கப் போகிறாயா? நிதானத்தோடு சிறப்பான சிந்தனையோடு நீ முடிவெடுக்க பழகு. இந்த வராகியம்மா எல்லா நாளும் உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்லமே. அதிகம் பேசாத மனிதர்களை இந்த உலகத்திற்கு மிகவும் பிடிக்கும். அளந்து பேசுபவர்களுக்கு அதிக மரியாதையும் கொடுப்பார்கள். ஆனால் அதிகம் செயல்படுபவர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு வணங்குவார்கள். இந்த மூன்றையும் செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதிகம் பேசாமல் அளந்து பேச வேண்டும். செயல்களை உனக்குள் நீ அதிகப்படுத்த வேண்டும். இந்த வராகியம்மா நான் இருக்கும் வரை நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. 10வது முறையாக மேலே இருந்து கீழே விழுபவனை பார்த்து இந்த பூமி முத்தமிட்டு என்ன சொல்லும் தெரியுமா? நீ 9 முறை கீழே விழுந்து எழுந்து விட்டாய், அதுவே வெற்றிதான். இன்னும் மீண்டும் ஜெயிக்கப்பார். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ கீழே விழுகாமலே நினைத்த இடத்திற்கு போய் சேர்வாய் என்று. ஆம், எப்போதுமே தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருக்க வேண்டும். ஆனால் அது சரியான முறையில் இருக்க வேண்டும். எது தன்னம்பிக்கை, எந்த அளவிற்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், அது தலைகணமாக மாறாமல் எப்படி வேலைகளை செய்ய வேண்டும், முயற்சியும் பயிற்சியும் எப்படிப்பட்ட வெற்றிகளை தர வேண்டும் என புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கி விடாமல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து வேலைகளை செய்து போய்கொண்டே இரு. உனக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்ள தயாராக இரு. இல்லை, அதை மாற்ற முடியாது என நீ நினைத்தால் உன் மனப்பான்மையை மாற்றிக்கொள். இந்த வராகியம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உனக்கு பிடித்ததை சரியாய் சிறப்பாய் செய்ய பழகு. எல்லா காலத்திலும் பொறுமையாக இருக்கப்பார் என் செல்லமே. சில நேரங்களில் நீ சிறந்த விஷயத்தை பெறுவதற்கு முன்பாகவும் சிறந்த விஷயத்தை அடைவதற்கு முன்பாகவும் சில மோசமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீ எதையும் பொருட்படுத்தாமல் முன்னேறி போய்கொண்டே இரு. இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதித்து உனக்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாய் சிறப்பாய் முடித்து தருவேன்.